அன்பும் அமைதியான ஒரு தோற்றமும் கொண்ட நம்மளுடைய கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். இந்த கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே நியாய அநியாயங்களை எந்த இடத்துலையுமே பார்க்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கும்பராசி நேரை பொறுத்த வரைக்குமே சொல்ல தவறாக இவங்க முரட்டு பிடிவாதக்காரராக இருப்பாங்க. மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொண்டவங்களாம் இருப்பாங்க. அதே மாதிரி தனக்கு பிடித்தவங்ககிட்ட நெருங்கி பழகக்கூடிய இவங்க பிடிக்காதவங்களை ஏறெடுத்துமே பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பேரு புகழ் கௌரவம் அந்தஸ்து இருந்தால் கூட பிடிக்கவில்லை அப்படின்னா துச்சமாக நினைத்து அதை எல்லாமே தூக்கி எறியக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க. உண்மையை பேசுவதையே குறிக்காலாக கொண்ட இவங்களோட பேச்சுக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பிற்கும் தவறு செய்பவங்களை தயவு தச்சானம் பார்க்காம கண்டிப்பாங்க. அதே மாதிரி தன்னிடம் பழகக்கூடியவங்களையும் கூட துல்லியமாக எடை போடுவதில் ஒரு சாமர்த்தியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். பரந்த நோக்கம் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால தன்னுடைய சொந்த பொருட்களையும் அடுத்தவங்களுக்கு தானமளிக்க தவற மாட்டாங்க. மற்றவங்கள எளிதில் திருத்தக்கூடிய ஒரு ஆற்றல் திறமை கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் தேவையில்லாமல் தலையிடாத நியாயவாதிகளாகவும் இவங்க இருப்பாங்க. எந்த காரியத்தையுமே எளிதில் செய்து முடிப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய வாழ்க்கை துணையால் நல்ல உயர்வுகளை எல்லாமே நீங்கள் பெறுவீங்க. அதே மாதிரி சொத்து சேர்க்கையும் ஏற்படும். என்னதான் சொத்துக்களுக்கும் வசதிகளும் ஏற்பட்டால் கூட கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் தேவையில்லாத பூசல்களும் ஏற்படும். ஸோ இருவருமே பார்த்தீங்களா விட்டு கொடுத்து செல்லும் ஒரு மனப்பக்குவமானது உங்களுக்கு இருக்காது. இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். கும்பராசிக்காரர் குடும்பத்தில் மீது பற்றற்றவங்களாகவே இருப்பாங்க. ஆனால் சமுதாயத்தை பொறுத்த வரைக்குமே புகழ் பேரு பெருமை இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே அவிட்டம் 3-4 பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 1-2 பாதம் 3 பாதம் முடிய இந்த கும்பராசிக்குரிய நட்சத்திரங்கள். இந்த கும்பராசியோட ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. காலபுருஷனின் அங்க அமைப்பில் இது 2 கணுக்கால்களையும் குறிக்கும் ஒரு கடைசி ஸ்திர ராசி ஆகுங்க. அவிட்டம் 3-4 சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவங்க இந்த கும்பராசிக்காரராக இருப்பாங்க. மேலுமே இந்த கும்பராசி வாயு தத்துவத்தை கொண்ட ஒரு ஆண் ராசிங்க. கும்பராசிக்காரர்கள் நீண்ட ஆயுளை பெற்றவங்க. அதே மாதிரி உருவ அமைப்பில் புருவங்கள் அழகாகவும் வளைந்து நெற்றி நடுப்பக்கம் சாய்ந்தும் உதடுகள் முடியும். மேலுமே எப்போதுமே முகத்தில் ஒரு புன்சிரிப்போடுமே சரளமாக பேசும் குணமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பற்கள் பொறுத்த வரைக்குமே உறுதியற்று இருக்கும். விரல்கள் கூர்மையாகவும் அதே மாதிரி எல்லாம் மற்றவங்களுக்கு வினோதமாக இருக்கும். அப்படின்னா கூட ஆத்ம பலமும் மனதிடமும் கொண்டிருப்பாங்க. இந்த மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே பண வரவுகள் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பண வரவுகள் கும்பராசிக்காரருக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு தாராளமாக கிடைக்கும். பண பற்றாக்குறை ஏற்படாது அப்படின்னா கூட சேமிப்பு அளவுக்கு இவங்ககிட்ட இருக்காது. யாருடைய பணமாவது இவங்களோட கையில் புழுங்கி கொண்டு தான் இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகளோ ஆடம்பரமான செலவுகளோ இவங்க கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கும்பராசியில் பிறந்தவங்க புத்திர பாக்கியம் குறைவு. அப்படியா இருந்தால் கூட பெண் குழந்தைகளாகத்தான் இருப்பாங்க. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளால் இவங்க மேன்மையும் புகழும் நிச்சயமாக அடைவாங்க. தவிர குழந்தைகளால் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. பூர்வீக சொத்துக்களால் வம்பு வழக்குகள் இது எல்லாமே ஏற்படும் அப்படின்னா கூட அந்த சொத்துக்களால் இவங்களோட குழந்தைகளுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே அமையும். அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரரை எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருக்கிறதுனால தம்மை பற்றி குழந்தைகள் நல்லபடி நினைக்க வேணும் என்று எதிலுமே நிதானமாக நடந்து கொள்வாங்க. இந்த கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே தொழில் அப்படின்னு எடுத்துட்டோமா இவங்க உழைப்பிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கடினமான வேலைகளை கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கும் ஒரு ஆற்றல் திறமை இது எல்லாமே கொண்டவங்க. அப்படின்னா கூட இருந்த இடத்திலேயே நிலையான ஒரு தொழில் அமைச்சு கொள்ளும் திறமை கொண்டவங்க. மேலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே மின்சாரம் தீயணைக்கும் படை போலீஸ் துறை போன்றவற்றில் நல்ல ஒரு பதவிகளில் இருப்பாங்க. அதே போல் தாங்க இரும்பு எஃகு சம்மந்தப்பட்ட தொழில் புதைப்பொருள் ஆராய்ச்சி போன்றதுலையுமே ரொம்ப அக்கறையாக செயல்படுவாங்க. இவங்க எவ்வளவு தான் பாடுபட்டால் கூட உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே ஆரம்ப கால வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தால் கூட பிற்கால வாழ்க்கையில் இவங்க பல வளங்களை பெற்று சிறப்பாக வாழ்வாங்களாம். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய பதவியும் பொறுப்பும் இருந்தால் கூட தனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னா அதெல்லாம்
அதை துச்சமாக நினச்சி தூக்கி எறிஞ்சிடுவாங்களாம் ஒரு செகண்டில். இந்த முன்கோபத்தினால தான் பல இழப்புகளையும் இவங்க சந்திக்கிறாங்களாம். அதை மட்டும் இந்த முன்கோபத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்குமே உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தாங்களா, தங்களை நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள வாழைத்தண்டு, வாழைப்பழங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்லி கீரை வகைகள், காலிஃப்ளவர், கேரட், தக்காளி, பப்பாளி போன்ற எல்லாமே உண்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதிக நீர் அருந்துவதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே முடிஞ்ச வரைக்குமே ஆயிலை குறைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய ஆயில் கூடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோமா சனி பகவானை தொடர்ந்து வழிபடலாம். இப்போ பார்த்திங்களா சனி பயிற்சி நடக்கிற காலம் இல்லையா, அதனால் சனீஸ்வரனை தொடர்ந்து வழிபடுங்க. அதே மாதிரி ஐயப்பன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறம் வெள்ளை, நீலம் இந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோமா வெள்ளி, சனி. உங்களுக்கு உகந்த திசைன்னு பார்த்தோமா மேற்கு திசை உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். இந்த கும்பராசி நேர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் ராசியில் பல கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு பல குழப்பங்களையும் தெளிவின்மையும் ஏற்படுத்த ஒரு அமைப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் வர்றது எல்லாமே நீங்கள் தவிர்த்து விடலாம். அந்த விழிப்புணர்வை தரக்கூடிய கிரகம் குரு. அவர் 9ஆம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு பதட்டம் வந்தால் கூட நீங்கள் ஒரு பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி தனிப்பட்ட முன்னேற்றத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சுகாதிபதி சுக்கிரன் ராசியிலும் அடுத்து 2ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் வரும். அதே மாதிரி கடன்களையுமே ஓரளவுக்கு நீங்கள் அடைத்து விடக்கூடிய ஒரு சூழலானதாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பிரச்சனைகள் வந்த வழியே போய்விடக்கூடிய ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ஒருவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடுன்னா குலதெய்வ வழிபாடு தான். உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக தேவை என்ன அப்படின்னு பார்த்தோமா விழிப்புணர்வு அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. நல்ல முடிவு எடுத்தால் கூட அதனை எல்லாம் செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பல தடைகள் ஆனது உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி வந்து கொண்டு தான் இருக்கும். நம்மளுடைய மனமே சில டைமில் குழப்பிவிடும். எல்லா கிரகங்களும் ராசியில் அமர்ந்து சண்டையிடுகிறது. இந்த கிரக யுத்தத்தை நாம் மௌனமாக வேடிக்கை பார்த்து கடந்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே கணவன் மனைவி உறவுகளை ரொம்ப எச்சரிக்கையோடு இந்த காலகட்டத்தில் கையாளுவது ரொம்ப நல்லது. ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பேச்சுவார்த்தையிலுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச வரைக்குமே ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. அன்னதானம் செய்வதற்கு முன்னாடி உங்களால் இயன்ற பொருளுதவியுமே செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்குது. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் அறிவு, சமூக திருத்தம் மற்றும் புதுமையான சிந்தனைகள் மூலம் பெரு யோகங்களை இவங்க அடைவாங்க. சனியினோட ஆதிக்கத்தினால கடின உழைப்பு, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மற்றும் வெளிநாட்டு யோகம், சொத்து சேர்க்கை இது எல்லாமே ஏற்பட இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட அதிக சுதந்திர விருப்பம், உணர்ச்சி வசப்படுறது மற்றும் அதீதமான ஒரு பதற்றம், எளிதில் உணர்ச்சி வசப்படுதல் இது எல்லாமே இவங்களோட முக்கிய பலவீனமாக இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல யோகங்களை நீங்கள் பெறலாம். மேலுமே திரிகிரக அங்காரக யோகம், கும்பத்தில் சனி, புதன், சூரியன் அல்லது ராகு சேர்க்கை ஏற்படுகிற காலங்களில் பொன்னான வாய்ப்புகள், தொழிலில் வளர்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே கும்பராசியோட முக்கியமான பலம் என்ன அப்படின்னா இவங்க புதுசாக கண்டுபிடிக்கிறவங்கள ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. அதே மாதிரி சமூக மாற்றத்தை விரும்புவாங்க இருக்கிறதுனால அறிவு சார்ந்த துறையிலுமே பெரிய சாதனைகளுமே இவங்க செய்வாங்க. சனி பகவானோட அருளால் உழைப்பிற்கேற்ற உங்களுக்கு அதிக சொத்து சேர்க்கை, வீடு, வாகனம் வாங்கும் யோகம் இது எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சமுதாயத்தில் பொறுப்புமிக்க பதவிகளை அடைவது மட்டும் இல்லாமல் கொள்கை பிடிப்போடு செயல்படுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பலவீனம் பதற்றம் மற்றும் மன அழுத்தம், உணர்ச்சி வசப்படுறது இது மாதிரியான மன அழுத்த சூழ்நிலைகளை கையாள தெரிந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில். அதே மாதிரி எந்த ஒரு வேலையும் நீண்ட காலத்திற்கு தொடர்ச்சியாக செய்ய விரும்ப மாட்டீங்க. முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் தடுமாற்றம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எந்த முடிவாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி தான்.
உடல்நல சவால்களை பொறுத்த வரைக்குமே சனி சாதகமற்ற நிலையில் இருந்துச்சுன்னா வயிறு பிரச்சனைகள், மனச்சோர்வு இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ராசிப்படி சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு, ஏழைகளுக்கு உதவுறது, இவங்களோட பலவீனங்களுக்கு குறித்து யோக பலன்கள் எல்லாமே அதிகரிக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்